மாமா ஏய். மாமா உன்ன ககன், நீயும் பூமிக்கு குங்குமம் வச்சு விடுறா. நானா என்னால அவளுக்கு வைக்க முடியாதுமா. அவர் அப்படிதான் சொல்லுவார் அத்தை. நீங்க சும்மா லைட்டா அப்படியே கண்ணசைச்சா போதும், தன்னால கை அவருக்கு வேலை செய்யும். நீங்க போய் பிரசாதம் எடுத்துட்டு வாங்க. ம். அத்தை வெளியில போயிட்டாங்க. இப்ப நீங்க குங்குமம் வச்சு விடலாம். என் அம்மா இருந்தாலும் இல்லனாலும் சரி, உனக்கு மட்டும் பொட்டு வைக்கவே மாட்டேன். அது எப்படி வைக்க மாட்டீங்கன்னு நானும் பாக்குறேன் உங்களை. ஏய் ஏய் பூமி, பூமி சும்மா இரு. மாமா ஏய் பூமி. பாத்தீங்களா அத்தை, உங்க புள்ள எனக்கு எப்படி பொட்டு வச்சிருக்காருன்னு? ஏய் நானா வச்ச உனக்கு? அம்மா நான் இவளுக்கு குங்குமம் வைக்கலாமா? சரி விடுறா, நல்லாவே தெரியுது உங்க திருட்டுத்தனமான அன்பு. அம்மா அம்மா என்னம்மா நீங்க? பிரசாதம் எடுத்துக்கோமா. இது எனக்கு எதுக்கு அத்தை? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பையனுக்கே கொடுங்க. இந்தாடா. ஏய் நீங்க சொன்ன மாதிரி பாதி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத என்ன சாப்பிட சொன்னீங்கல்ல, யோ நான் அதான் சொன்னா சாப்பிட்டேன். நான் எப்படி சொன்னேன்? என்ன பொய் சொல்றியா? என்னங்க நீங்க? அப்பவே அத்தை வெளியில போனது சொன்னீங்களே, அதுக்குள்ள பேச்ச மாத்தி பேசுறீங்க. அம்மா அம்மா நாளை எதுவுமே சொல்லமா. முதல்ல நீ பொய் சொல்றத நிறுத்து. சரி விடுறா, இப்போ உன்னை நான் என்ன சொல்லிட்டேன்? ஏய் பூமி வேணா. அம்மா அத்தை அத்தை ஏய் ஏய் பூமி அத்தை நீ வேணான்னு சொல்றல. பூமி ஏய் அத்தை ஏய் அத்தை பூமி அத்தை பூமி அத்தை அத்தை என்ன பண்ற பூமி? இதே என்னடா இது? ஐயோ அம்மா நான் எதுவும் பண்ணலமா. இவதான் எனக்கு முத்தம் கொடுக்குறா. பாத்தீங்களா அத்தை எப்படி பொய் சொல்றாருன்னு? நீங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேதி குறிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரு போல இருக்கே. ஆமா இவ பொய் சொல்றாமா. சி, வாயை மூடுறா. யாரு எப்படி இருந்தீங்கன்னு நான் தான் பார்த்தனே. ஆமா நான் எதுவும். கரெக்டா சொன்னீங்க அத்தை, இப்பவே கேளுங்க. ஏய் ஒரு நிமிஷம் இருங்க மாமல இரு. இங்க பாருங்க, இந்த பிளேட வச்சு அந்த மஞ்சக்கயிறை அறுக்கலான்னு தான் நான் இவ மேலேயே குதிச்சேன். அதுக்குள்ள இவ்ளோ பெரிய டிராமா பண்ணிட்டா. அம்மா நான் சொல்றத நம்புங்கம்மா. நான் இவ கழுத்துல தாலி கட்டல 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 கட்டல. ககன், பாருங்க அத்தை எப்படி பேசிட்டு போறாருன்னு. கட்டின தாலிய கட்டலன்னு என் கழுத்துல இருக்கிற தாலிய இப்படி கேவலப்படுத்துறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத பூமி. போதையில கட்டின தாலின்றதால அவன் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாமி சன்னதியில அவன் கையாலேயே உனக்கு தாலி கட்ட சொல்லி சொல்றேம்மா. அதுக்கப்புறம் நான் தாலி கட்டல அப்படின்னு அவன் சொல்லவே முடியாதபடி நான் பண்றேன். நிஜமாவா அத்தை? ஆமா பூமி. தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ சோ மச். பாத்தீங்களா மம்மி, அவ எவ்வளவு திமிரா என்ன பாக்குறான்னு. இன்னைக்குதான் அவளோட கடைசி நாள்னு தெரியாம ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கா. துள்ளட்டும் விடு. என்னதான் திமிர்த்தனம் காட்டினாலும் கடைசியில அவ போய் சேர போறது பூமிக்குள்ளதான். மண்ணோட மண்ணா போய் சேர போறோன்னு தெரியாம இன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடுறாளோ ஆடி தொலையட்டும் விடு. அப்படின்னா இன்னைக்கு எஸ். ம்.
என் அபூர்வாத்த கிட்ட எவ்வளோடா பணம் வாங்கின? என்ன தம்பி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பூமியை உன் அருவாளால குறிப்பாத்து கொல்ல சொல்லி என் அபூர்வாத்தை எவ்வளவு கொடுத்தாங்க? ஓ அப்பவே அருவா என் கை வழுக்கி போனதை பார்த்து கேக்குறீங்களா? அது என் கை தவறி விழுந்துருச்சு தம்பி. டேய், நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன். பூமியை கொல்ல சொல்லி என் அபூர்வாத்த உனக்கு 1,50,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல? உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன்டா. இதே விஷயத்த நீ என் மாமா முன்னாடி வந்து சொன்னா உனக்கு நான் 10 லட்சம் வாங்கி தரேன். 10 லட்சமா? சொல்லையா 10 லட்சம். இப்பவே இந்த நிமிஷமே உனக்கு வாங்கி தரேன். லட்சத்தை விட 10 லட்சம் அதிகமாச்சு தம்பி. பூமி அம்மாவை கொல்ல சொல்லி அபூர்வா அம்மா எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் சொல்றேன் தம்பி. இதே விஷயத்த மாமா கிட்ட வந்து சொல்லு. வா. அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இந்த தம்பி வந்து அந்த அருவால மேடம் சொல்லிதான் நான் வீசினேன்னு நீ வந்து சொன்னா 10 லட்ச ரூபாய் வாங்கி தரேன்னு சொன்னார் சார். அதனாலதான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. இல்ல இல்ல மாமா, நான் அப்படி சொல்லல. டேய், ஏண்டா எதுக்காக போய் சொல்ற? உண்மையை சொல்லு. ஐயோ, என்ன சரி இதெல்லாம்? என் மேல எதுக்குடா உனக்கு இப்படி ஒரு வெறுப்பு? மாமா, இல்ல மாமா, இவன் உங்ககிட்ட போய் சொல்றா மாமா. கொஞ்ச நேரம் முன்னாடி இவன் பூமி மேல கத்தி வீசதான் என் கண்ணால பார்த்தேன் மாமா. அது மிஸ் ஆனதுனால இவனை அத்தை கோவமா முறைக்கிறதையும் நான் பார்த்தேன் மாமா. டேய், உண்மையை சொல்றா. சார், இப்படி சொன்னா எனக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார். டேய், உன்னை கொன்றுவேன். இப்போ உண்மையை சொல்லு. ஐயா, இந்த தம்பி பொய் சொல்றாரு ஐயா. டேய், எனக்கு இவர் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு.